நீ மணி நான் ஒளி எனும் தலைப்பில் கண்ணதாசன் கூறும் கருத்துக்கள் யாவை? கவியரசு கண்ணதாசன் திரைப்பட பாடல்களால் நீங்கா புகழ் பெற்றவர். இப்பாடலில் கடவுள் யார் என்பதை அழகாக விளக்கியுள்ளார். நான் இறைவனிடம் பிறப்பினால் வருவது யாது என்று கேட்டேன். இறைவன் பிறந்து பார் என கட்டளையிட்டான். பிறகு நான் படிப்பு என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு நீயே படித்துப் பார் என கட்டளையிட்டான். நான் இறைவனிடம் அறிவு என்றால் என்ன என்று கேட்டேன். அவன் நீயே அறிந்து பார் என கூறினான். சரி, அன்பு என்றால் என்ன என்று கேட்டதற்கு அன்பு செலுத்திப்பார் என்றான். நான் அவனிடம் பாசம் என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு பாசத்தை மற்றொருவருடன் பகிர்ந்து பார் என கூறினான். மனைவியால் வரும் சுகம் யாது என்று கேட்டேன். அதற்கு அவன் ஒரு பெண்ணை மணந்து பார் என்று கூறினான். பிள்ளை என்பது யாது என்ற என் கேள்விக்கு பிள்ளையை பெற்றுப்பார் என்று கூறினார். சரி, முதுமை என்றால் என்ன என்று கேட்டேன். வயது முதிர்ந்தால் உனக்கே தெரியும் என்றான். நான் இறைவனிடம் வறுமை என்றால் என்ன என்று கேட்டபோது நீ பசியால் வாடும் பொழுது உனக்கு தெரியும் என்று கூறினான். இறப்பிற்கு பிறகு என்ன ஆகும் என கேட்டேன். அதற்கு இறந்து பார் என பணித்தான். இந்த விடைகளை இறைவனிடம் அனுபவத்தால் தான் அனைத்தையும் உணர முடியும் என்றால் நீ எதற்கு என்று கேட்டேன். உடனே இறைவன் என் அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்று கூறினான். எளிய பாடலில் உயர்ந்த கருத்தை கவியரசு கண்ணதாசன் உணர்த்தியுள்ளார்.